இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தீமையினின்று காத்து கொள்ளுவார். He guards from evil என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். தீமையினின்று நம்மளை காத்து கொள்ளுவார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலையும் நன்மை தீமை கடந்து வரும். நம்மளோடு பழகுகிறவர்கள் நன்மை செய்கிறவங்களாக இருப்பாங்க. திடீர்னு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே, நம்ம ரிலேஷன்ஸே தீமை செய்து விடுவார்கள். நன்மை தீமை நம்மளோட கடந்து வரும். எப்போவுமே தீமையிலிருந்து ஆண்டவர் நம்மை காத்து கொள்ளணும். பாருங்கள், நம்ம டிரைவிங்கில் போகிறோம், சீட் பெல்ட் போடுறோம், ரைடிங்கில் போகும்பொழுது ஹெல்மெட் போடுறோம். எல்லா வகையில் நான் பாதுகாப்பாக இருக்கணும். மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய இடத்துல போகும்போது அந்த சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக? நான் பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கோவிட் சேஃப் மேனேஜ்மெண்ட் மெஷர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல இருந்த ஒரு சிலர் சேஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருந்தீங்க. நிறையா 1 மீட்டருக்கு இடைவெளி. எதற்கு? அந்த கோவிட் நம்மை அட்டாக் பண்ணிடக்கூடாது, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பலவீனம் வந்துடக்கூடாது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பலவீனமும் எந்த ஒரு தீமையிலிருந்து ஆண்டு நம்மை காத்து கொள்ள நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தீமையிலிருந்து என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, தீமை அணுகாதபடி என்னை காத்து கொள்ளுங்க. நான் எப்பொழுதும் உங்கள் பிரசன்னத்தில் இருக்கணும். இந்த நாளில் இந்த செய்தியில் ஆண்டவர் அந்த தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளணும். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். இன்றைக்கி பாருங்கள், பிள்ளைகள் படிக்க போகிறாங்க, உயர்கல்விக்கு போகிறாங்க, இல்லை ஒரு புது வேலை இடத்துக்கு போகிறோம், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. சில இடத்துல நம்ம கவனக்குறைவாக இருக்கிறதுனால தீமை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, தீமையான காரியங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறது. இன்றைக்கி ஆண்டு இடத்துல கேட்கணும், ஆண்டவரே ஆதாம் ஏவாளுக்கு எல்லாவற்றையும் சொன்னீங்க. There was a word of caution. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் புசியாமல் இருங்கன்னு ஆண்டு சொன்னார். அவங்க கேட்காதபடி ஆண்டுடைய வார்த்தைக்கு கட்டுப்படலை. நிறையா நேரங்கள் எப்போல்லாம் நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதில்லையோ, தேவனுடைய சத்தியத்துக்கு நம்மை அர்ப்பணிப்பதில்லையோ, அந்த நேரத்தில் நம்மை அறியாமலேயே தீமைக்குள்ளே கடந்து போகிறோம். ஆண்டவரே தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் வசனம் 3, 2 Thessalonians chapter 3 verse 3, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். எல்லா சத்தமாக எல்லாரும் வசனத்தை வாசிக்கணும். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். But the Lord is faithful, He will strengthen you and guard you from the evil one. He will strengthen you. நாம் பலப்படணும். இப்போ ஒரு சிலர் இந்த இடத்துல இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணக்காக போகிறீங்க. என்ன செய்கிறீங்க? நான் ஏதாவது ஒரு பலன் அடையணும், ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் பண்ணுறோம், நான் பலன் அடையணும், சில காரியங்கள் நான் பலன் அடையணும். இன்னைக்கு ஆண்டவரே நீங்கள் என்னை பலப்படுத்தணும் ஆண்டவரே. வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி. நான் ஸ்திரப்படணும். ஒவ்வொரு வாரம் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றேன், ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய வார்த்தையை கேட்குறேன். ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் போகிற பொழுது, ஒரு வருடம் முடித்து அடுத்த வருடம் முடிகிற பொழுது நான் ஸ்திரப்பட்டிருக்கிறேனா? இப்போ பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் விட்டு அடுத்த ஸ்டாண்டர்ட் வர்றாங்க, ஸ்திரப்படுறாங்களா நம்ம பார்க்குறோம். நல்லா படிக்கிறியாமா? என்ன மார்க் எடுத்திருக்கிற? இன்னும் கொஞ்சம் நீ ப்ராக்டிஸ் ஆகணுமே, பலப்படணுமே. எவ்ரிதிங் இஸ் பை ரிசல்ட். பிள்ளைகள் படிக்கிறாங்க, மார்க், ரிசல்ட், அதுதான் அவங்களுடைய அவுட்புட், அதுதான் காமிக்குது. நல்லா படிச்சிட்டியா? நான் முதல் ஃப்ரண்ட் கவர்லேருந்து கடைசி கவர் வரைக்கும் படிச்சிட்டேன், ஓகே. பட் வாட் இஸ் த ரிசல்ட்? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சரியான ரிசல்ட் வேணும்னா நான் ஸ்திரப்படணும். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இன்னைக்கு ஆண்டவரை என்னை ஸ்திரப்படுத்தணும். எதில் நான் ஸ்திரப்படணும்? தேவ பக்தியில் ஸ்திரப்படணும். சொல்லுங்க, தேவ பக்தியில் நான் ஸ்திரப்படணும். அந்த தேவ பாதுகாப்பு என் மேல் இருக்கும்படியாய், God's protection has to be over my family, over my work, wherever I go, God's protection has to be there. தேவ பாதுகாப்பு என் மேல் இருக்கணும், அதில் நான் ஸ்திரப்படணும். நான் இருக்கிற இடங்களில், என் குடும்பத்தில், வேலையில் நீதியை நான் செய்யணும். I have to be a righteous person. நான் நீதியில் ஸ்திரப்படுகிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கணும். இந்த காரியங்களை நான் ஸ்திரப்படுகிற பொழுது தீமை நின்று ஆண்டவரை விலக்கி காத்து கொள்ளுவார்.
முதலாவது தேவ பக்தியிலிருந்து ஸ்திரப்படுவதை குறித்து நம்ம வாசிக்க போறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 5 to 9 வரை. 2 Peter chapter 2 verse 5 to 9. இந்த பகுதியில் தேவ பக்தியுள்ள ஒரு மகனை ஆண்டவர் எப்படி விடுதலையாக்குகிறார்? தேவ பக்தியினின்று தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிப்பார். இதில் ஒரு வார்த்தை வருகிறது 9வது வசனத்தில், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளார்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ஆண்டவர் ரட்சிப்பார். யாருடைய வாழ்க்கையில் தேவ பக்தியில் நம்ம ஸ்திரப்படுகிறோம், யாருடைய வாழ்க்கையில் அந்த தேவ பக்தியில் நம்ம அதிகரிக்கிறோமோ அவர்களை தீமை நின்று ஆண்டவர் காத்து கொள்ளுவார். தேவ பக்தி, பாஸ்டர் நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன். இந்த தேவ பக்தி எப்படி அறிந்து கொள்றதுன்னா, பாருங்க 30 வயது வரை ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்தேன். அப்பொழுது நான் தாத்தா பாட்டி இடத்துல தான் வளர்ந்தேன். அப்போது என்னுடைய தாத்தா பாட்டியை பார்த்தேன், மிகுந்த பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். எங்கள் தாத்தா திங்கக்கிழமை அன்று ஒரு தெய்வத்துக்காக வழிபடுவார், எங்கள் பாட்டி வெள்ளிக்கிழமை என்று ஒரு குடும்ப தெய்வத்துக்காக வழிபடுவாங்க. ஒவ்வொரு நாட்கள்லையும் திங்கள், புதன், வியாழன், சனி என்வி சாப்பிடக்கூடாது, ஒரு சில மாதங்கள் என்வி சாப்பிடக்கூடாது, ரொம்ப பக்தியாக இருக்கணும். தேவ பக்தி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கறதுலேருந்து ஆரம்பிக்குது. தேவ பக்தி சர்ச்சுக்கு வந்து சர்ச்சிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, பெற்றோர் எப்படி இருக்கிறாங்க, பெற்றோர் நம்ம குடும்பத்தில் நம்ம தாங்க பிள்ளைகளுக்கு தேவ பக்தியினுடைய எடுத்துக்காட்டு. வி ஆர் த ரோல் மாடல். ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாய் தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். அதற்கு பிறகுதான் சர்ச்சு, அதற்கு பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம். தேவ பக்தி வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். நோவாவுடைய நாட்களில் நோவா பக்தி மிகுந்த மனிதனாக இருந்தான். இன்னைக்கு நம்ம நிறையா நேரம் நினச்சிக்கிறோம், நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு, நல்லது, வாரம் ஒரு முறை நம்ம சர்ச்சுக்கு வருவது நல்லது. ஆனால் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, ஒரு சிலர் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சண்டே அவசியம் வந்துடுறோம், ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வேலை சூழ்நிலை நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலை, சில காரியங்களால வர முடியறதில்லை. ஆனால் என்ன செய்யணும்? புதிய ஏற்பாட்டு வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். அப்போ என்ன செய்யணும்? நம்ம தேவ பக்தியில் நம்ம முதல்ல விருத்தி அடையணும், ஸ்திரப்படணும்னா, சண்டே நான் மிஸ் பண்ணிட்டேன், வெட்னஸ்டே நான் ட்ரை பண்ணி வருவேன். இது கட்டாயம் இல்லை. ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்தணும். பாஸ்டர் நான் தேவ பக்தியில் ஸ்திரப்படணும். எப்படி ஸ்திரப்படுவது? முதலாவது தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வருவது. அதற்கு பிறகு தேவனுடைய ஆராதனையில் சிங்க் ஆகும். You have to get soaked in the worship. Our worship time is not a time just for coming and praise and singing. No, that is the time you have to soak in worship, and the God's Spirit has to touch you, and every session of worship must be a mighty experience. அது எப்படி பாஸ்டர் வரும்? என்னை ஆராதனையில் நிரப்புங்க ஆண்டவர். அதனால் அநேக நேரம் உங்களுக்கு நான் சொல்லுவது, ஆராதனை வேளையில் உங்களை மறந்து உங்கள் கண்கள் எங்கேயும் பார்க்கக்கூடாது, எதையும் நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடாது. நானும் ஆவியானவரும். தேவ பக்தியில் ஸ்திரப்படனா ஒரு காரியம் என்னன்னா, நானும் ஆவியானவரும், நானும் தெய்வமும். அதுதான் தேவ பக்தியில் ஸ்திரப்படுவது. அப்படி இருந்தால் தான் அடுத்த நிலைகளுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். பாஸ்டர் நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகணும், தேவ பக்தியில் நான் ஸ்திரப்படணும். என்ன செய்யணும்? கெட் க்ளோசர் டு காட் ரைட் ஃப்ரம் ஹிஸ் பிரசன்ஸ். முதலாவது உங்களோடு இணைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எப்பொழுதுமே நான் தேவ பக்தியில், ஒரு பிள்ளை தேவ பக்தியில் விருத்தி அடையிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, அவங்க வசனத்தின் வல்லமையில், வசனத்தின் கிருபையில் வளர்றாங்களா. உங்களுக்குள்ள எவ்வளவு வசனம் கிரியை செய்கிறது, எவ்வளவு வசனத்தை நேசிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். இப்படி நம்ம படிப்படியாய் செய்ய செய்ய ஆண்டவர் தீமையிலிருந்து நம்மளை காத்து கொள்ளுவார். அது எப்படி பாஸ்டர்? வசனத்தை நான் வாசிக்கும் போது தீமையிலிருந்து காப்பார், வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல லாஸ் ஆகிருக்குது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒருத்தர் நம்பி பழகி இருக்கிறீங்களா, நம்பி பணத்தை கொடுத்துருக்கிறீங்க, இல்லை நம்பி உங்கள் அன்பை செலுத்தி இருக்கிறீங்க, உங்களை ஏமாற்றிட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டாரா?
இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், காஷன் பண்ணினார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் காஷன் பண்ணினது போல, எச்சரித்தது போல நம்ம எச்சரிப்பார், வசனத்தின் மூலம் எச்சரிப்பார். அது எப்போ வரும்னா தேவ பக்தியில் நம்மை ஸ்திரப்படுத்தி கொள்ள 2 பேதுரு அந்த 5-9 அந்த முதல் பகுதியை வாசிக்க. 2 பேதுரு 2வது அதிகாரம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. ஆண்டவர் உலகத்தை படைச்சார், எல்லாவற்றையும் படைச்சார், எல்லாம் ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஆண்டு சொல்றார் நோவாவை பார்த்து, நான் மனஸ்தாபப்படுறேன், நான் சங்கடப்படுறேன்ப்பா, தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை இந்த இடத்துல வச்சனே, உன்னை இப்படி ஆசீர்வதித்தேன்னு சொல்லி ஒரு நாளும் ஆண்டவர் நம்ம மேலே மனஸ்தாபப்படுகிற ஒரு ஓட்டத்தை, ஒரு வாழ்க்கையை நம்ம வாழவே கூடாதுங்க. எப்பொழுதும் ஆண்டவர் நம்மளை பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லணும், சபாஷ், வெரி குட், யூ ஆர் ட்ரைங் யுவர் பெஸ்ட், ஸ்திரப்பட உழைக்கிற நீ, வெரி குட், உன்னால் முடிந்த பலத்தில் செய்கிற, அப்படித்தான் ஆண்டவர் சொல்லணுமே தவிர மனஸ்தாபப்பட்டுறக்கூடாது. உலகம் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆண்டருக்கு பிடிக்கவே இல்லை, அழிக்கும்படியாய் திட்டம் கொண்டார். நான் ஜல பிரயாணத்தை அனுப்ப போகிறேன். வசனம் சொல்லுகிறது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. நோவா தன் காலத்தில், ஆதியாகமம் 6:9 வாசிக்கிறோம், நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தன் காலத்தில் வாழ்ந்தது. இன்னைக்கு சிச்சுவேஷனை பார்த்து, சரௌண்டிங்கை பார்த்து, ஃப்ரெண்ட் சர்க்கிளை பார்த்து என்னால் இப்படி இருக்க முடியல, இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நோவாவை எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலையே. நோவா இருந்த நாட்கள்ல ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. இன்னைக்கு எந்த ஒரு காரியமும் நான் தேவ பக்தியில் விருத்தி அடைய இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இதனால முடியல, அதனால முடியல. சில வேளைகள் ஐ அண்டர்ஸ்டாண்ட், சில வேளைகளில் சில எக்ஸ்கியூசஸ், சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் நான் தீமையிலிருந்து ஆண்டவனை காத்து கொள்ளணும், நான் தேவ பக்தியில் ஸ்திரப்படணும், முயற்சி எடுக்கணும். முதலாவது குடும்ப தலைவன் முயற்சி எடுக்கணும், குடும்ப தலைவி முயற்சி எடுக்கணும். முதலாவது தேவ பக்தி உங்கள் எஃபர்ட்டில், உங்கள் பிரயாசத்தில் ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு தேவ பக்தியை பயிற்சி கொடுக்கணும். இப்படி இருக்கணும், நம்ம சபைக்கு வரணும், சபையில் இந்த வேதத்தை வாசிக்கணும். ஒரு தகப்பன் தாய் வேதத்தை வாசிக்கிற ஒரு மகளாய் இருக்கிற பொழுது, ஒரு தகப்பன் தாய் வேதத்தை கனப்படுத்தும் பொழுது பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக கனப்படுத்துவாங்க. உங்களுக்குள்ள அந்த தேவ பக்தி, நான் ஸ்திரப்படணும், நான் பலப்படணும், பிள்ளைகள் பலப்பட்டுருவாங்க. ரெகபோத்தில் நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாளில் இன்னும் நான் ஸ்திரப்படுவேன்டவரை, ஸ்திரப்படுவதனால தான் ஓடோடி தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நான் அதில் ஸ்திரப்படணும் ஆண்டவரை. அப்படி நடக்கிற பொழுது ஒரு தேவ பயமுள்ள ஒரு சந்ததி எழும்பும். அந்த சந்ததியிலிருந்து ஆண்டவர் ஜான் வெஸ்லேக்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. அந்த சந்ததியிலிருந்து கேத்ரன் குல்மார்க்களை ஆண்டவர் எழுப்புவார். அந்த சந்ததியிலிருந்து ஜான் ஜி லேக்கை ஆண்டவர் எழுப்புவார். இந்த ரெகபோத் சந்ததியிலிருந்து பக்தி விருத்தியுள்ள ஜனங்களை ஆண்டவர் எழுப்ப போறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் சந்ததியில மகிமையான காரியங்களை செய்ய ஜனங்களை எழுப்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம், அந்த தாகத்தை நம்ம அறிக்கிட ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுவாருங்க. வசனத்தை எங்கிருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் ரெகபோத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். ஆக நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் எல்லாரும் ஜல பிரயாணத்தில் அழியும்படியாய் தேவன் அந்த அழிவை கொடுத்தார். நோவா குடும்பம் 8 பேர் மட்டும்தான் பேழைக்குள்ள போறாங்க. ஆண்டவர் சொல்றார், பேழைக்குள்ள போப்பா. உள்ள போய் வசனத்தை நீங்க அப்புறமா வாசிச்சு பாருங்க. கர்த்தர் கதவை பூட்டினார்னு இருக்கணும், அவங்களெல்லாம் உள்ள அனுப்பிச்சு. ஏன்னா தேவ பக்தி. இன்னொரு இடத்துல லோத்து ஆபிரகாம் இடத்துல பிறந்து போயிருக்கிறார். அவர் பார்க்குறார், ரொம்ப கிரீனாக இருக்குது. சோதோம் குமாரா பார்த்து ஓடி போகிறார். இன்னைக்கு நிறைய நேரம் சில வெளியில் தூரத்தில் பார்க்கறதுக்கு நன்மையாக இருக்குன்னு சொல்லி தயவு செய்து முடிவெடுத்துடாதீங்க. ஒரு வேலையில் ஒரு மாற்றம் வருது, ஒரு வீடு பார்க்குறீங்க, இல்லை ஒரு புது தொழில் போகிறீங்க, எல்லாமே கிரீனாக இல்லை. தேவ சமூகத்தில் ஜெபித்து முடிவெடுங்க. ஆனால் இவர் என்ன பண்ணினா, லோத்து சோதோம் குமாரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக ஓடி போயிட்டார். ஆனால் அந்த இடத்துல மிகுந்த பாவங்கள், அதன் மத்தியில்
அவன் நீதிமானாய் இருந்தான். ஆண்டவர் அவனுடைய பக்தியை பார்த்தார். அந்த 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் அடுத்த பகுதியை வாசிக்கிற, சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கு பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை சிஷ்டாந்தமாக வைத்து. ஒரு மனிதன் பக்தியா இல்லை அவபக்தியா இருந்தாங்கன்னா ஒரு உதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் வைத்தார். பக்தி இல்லைன்னா எப்படி அழிந்து போவாங்க? எத்தனை பேத்துக்கு ராமேஸ்வரம் தெரியும்? உங்களுக்கு ராமேஸ்வரம் எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஓகே. தனுஷ்கோடி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் அந்த பாம்பன் பாலத்தில் ராமேஸ்வரத்துக்கு போன பொழுது எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. பாம்பன் பாலத்தில் ராமேஸ்வரம் போகும்போது தனுஷ்கோடின்னு ஒரு ஏரியா இருந்தது. காலையில் அந்த பட்டணம் ஆசீர்வாதமாக இருந்து எத்தனையோ பேர் புது வீடெல்லாம் கட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரே நைட்டு ஒரு பெரிய அங்கே ஒரு புயல் வெள்ளம்லாம் வந்து அந்த தனுஷ்கோடி இடம் அடையாளமே இல்லாத மாதிரி போயிடுச்சு. அடையாளமே இல்லாத மாதிரி. சோதோம் குமாரா பட்டணம் அப்படித்தான் அக்னியில் அழிக்கப்பட்டிருந்திருக்கும் அந்த நாட்களில். ஏன்னா அவபக்தி. வசனம் சொல்லுகிறது, சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்துக்கு பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவர்களை சிஷ்டாந்தமாக வைத்து. அவபக்தியா நம்ம வாழ்க்கை நடந்தா சோதோம் குமாரா பட்டணத்தை போல் இருக்கும். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு சோதோம் குமாரால லோத்து போய் இருக்கிறார். அந்த இடத்துல ரொம்ப பாவமான காரியங்கள் நடக்கிறது. அதன் மத்தியில் அவர் எப்படி இருந்தார் பாருங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அதுதான் சொல்றது, நம்மளை சுற்றி இருக்கிற இடம், நான் இருக்கிற ஏரியா, இல்லாவிட்டால் என்னோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, இது சில காரியங்கள் எனக்கு முடியல அப்படின்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கல. லோத்து தன்னுடைய இருதயத்தில் நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு வாதம் இருக்கணும். ஆண்டவரே, நம்முடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கணும். வாதிக்கப்பட்டது என்றால் ஒரு பாரம் இருக்கணும். நான் இன்னும் தேவ பக்தியில் விருத்தி அடையணும். அன்றே நான் இன்னும் உங்களுக்குள்ள பலப்படணும். இன்னும் இந்த மகிமையான காரியங்கள் எனக்கு நடக்கணும். நிறைய நேரம் கடந்த நாட்களில், கடந்த புதன்கிழமை நம்முடைய மாற்றத்து நேரம் ஜெபித்தோ. ஒரு சிலரை கர்த்தர் புதிதாய் அபிஷேகித்தார். பரிசுத்த ஆவியானவர் கடவுள் கிருபையான அந்த தயவை கொடுத்தார். அது என்ன செய்யணும்? அடுத்த நிலை, அதில் நான் இன்னும் வளரணும். ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறேன், நான் இன்னும் விருத்தி அடையணும். ஆண்டவரே, நல்லா இந்த தேவ பக்தியில் விருத்தி அடையும்படியா உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், வெரி குட். அதுதான் முதல் படி. அதற்கு பிறகு வேத வசனத்தில் இன்னும் நான் பலப்படணும். எனக்கு ஆவியானவர் வச்சிருக்கிற அந்த அபிஷேக வல்லமையில் நான் நிரப்பப்படணும். இன்னும் நான் அந்த பக்தியில் விருத்தி அடையணும். யாருடைய தேவ பக்தி விருத்தி அடையதோ அவங்களை எல்லா இடத்துலையோ மகிமை மூடிக்கொண்டே இருக்கும். நான் தேவ பக்தியில் விருத்தி அடைந்து கொண்டே வருகிறேன். தீமை உங்களை அணுகாதபடி தேவன் பாதுகாப்பார். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கினிக்குள்ள நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்துக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். பக்தி வைராக்கியம். இந்த தேவ பக்தியில் ஸ்திரப்பட என்ன நடக்கும்? பக்தி வைராக்கி இருக்கும். தானியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில், எருசலேமில் நான் ஜெபம் பண்ண முடியல, நான் சர்ச்சுக்கு போக முடியல, ஒருவேளை உங்களுக்கு ஏதோ வேலை ஷிஃப்ட் காரணியோ மற்ற நாள் வர முடியல, அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேலை முடித்து வந்த உடனே ஒரு நேரம் எடுத்து நம்முடைய லைவை ஆன் பண்ணி, நம்ம லைவ் 2 நாள் வச்சுருக்கிறோம், டியூஸ்டே வரைக்கும் நைட் வரைக்கும் வச்சுருக்கிறோம், லைவை ஆன் பண்ணி ஆராதனை கலந்துட்டு அது தேவ செய்தியை கேட்டு அந்த ஒரு மணி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தீங்க வர முடியல, வீட்டில் இருந்து அந்த காரியத்தை செய்கிறீங்க, ஆண்டவர் பார்ப்பார். தேவ பக்தி எப்படி தெரியுங்களா விருத்தி அடையுது? ஆண்டவர் பர்சனல் நம்ம பார்க்குறார். எருசலேமில் போய் ஜெபம் பண்ண முடியல, எருசலேமுக்கு நேராய் பலகணைகளை திறந்து ஒரு நாளைக்கு 3 முறை தாவீது ஜெபம் பண்ணுகிறார். பக்தி வைராக்கியம். இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணணும்னு சொல்லல, தினம் கொஞ்ச நேரமாவது நான் ஜெபம் பண்ணணும். தினம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். முதலாவது அதில் ஆரம்பிக்கணும்.
ஒருவேளை இந்த வருடத்தில் பாஸ்டர் வேலை நிமித்தமாக எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் ஆயிடுச்சு, சில காரியங்களால் எனக்கு ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல. இன்றிலிருந்து ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். நான் தேவ பக்தியில் ஸ்திரப்படணும். அப்படி ஸ்திரப்படுகிற பொழுதுதான் விசேஷித்த கிருபை எனக்கு கடந்து வரும். நோவாவை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நோவா உனக்கு இந்த திட்டத்தை கொடுக்கிற, நீ பேழையை செய்ப்பா. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியோ பேழையை சரியாய் செய்யும்படியா தேவன் நம்மோடு பேசணும். ஹல்லேலூயா. இந்த ரெகபோத் என்கிற பேழைக்குள் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் படி இந்த சபையை நடத்தும்படியா தேவன் கொடுக்கிறார். ஆனால் அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த பேழையை கட்டுகிற அனுபவம் இருக்கணும். அந்த தேவ பக்தியில நான் விருத்தி அடையணும். தானியேல் சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்திருக்கிறாங்க, நான் போய் ஜெபம் பண்ணினா, என் தேவ பக்திக்காக நான் போய் நின்னா என்னை வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. என் காரியங்கள் எனக்கு வேலை இருக்காது, என் உயிர் பிழைக்கும். ஆனால் நான் போய் தேவ பக்திக்காக நான் நின்றுனா என்னை கூட சிங்கத்தின் கெபியில் போட்டுருவாங்க. சில வேளையில் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கணும், ஸ்திரப்படணும். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ ஆயிரங்கள், எத்தனையோ ஆயிரங்கள் கீழே விழுகிறாங்க. அவர்களோடு வந்த யூத ஜனங்கள் விழுகிறாங்க. ஆனால் தேவனுக்காய் பக்தி வைராக்கியமா இருக்கார். இது ஒரு நாள்ல வராது. அந்த தேவ பக்தியில நாளுக்கு நாள் நீங்கள் ஸ்திரப்பட தான் வரும். அது எப்போ வரும்னா, இப்போ எக்ஸாமுக்கு பிள்ளைகள் நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து இப்போது ஸ்கூல் ஆரம்பித்து முதல் மாதத்துலேயே ஃபைனல் எக்ஸாம் வருதா? இல்லை, படிப்படியாக ஸ்திரப்படுறாங்க. நம்ம தேவ பக்தியில் அப்படித்தான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல பக்தி வைராக்கியத்தை காமிக்கணும், தேவனுக்காய் நிற்கணும், வரணும். நான் ஸ்திரப்படலை, நான் பலப்படலை, விழுந்து போயிடுவோம். தீமையினின்று ஆண்டவர் காக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும். அவர் என்ன செய்வார்? பக்தி உள்ளவர்களை ரட்சிப்பார். சங்கீத 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டாண்டு அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். கர்த்தர் பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு நான் தேவ பக்தியில ஸ்திரப்பட்டு இருக்கிறேன், தேவனுக்காய் நிற்கிறேன், அப்போ ஆண்டு நான் கூப்பிடுறத கேட்பார். நான் தேவ பக்தியில் இருக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஜிம் என்கிற ஒரு மனிதர் தினம் சர்ச்சில் போய் அவர் தொப்பி எடுத்துட்டு ஜீசஸ் ஜிம் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாராம். அதுதான் அவர் செய்கிற ஜெபம். ஒரு ஜெபத்தில் ஒரு சபையில் போய் ஒரு நாள் அவர் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அவருடைய மனசு, ஐயோ நான் போய் ஜீசஸை பார்க்கலையே. எனக்கு அந்த மனசு எப்படி தெரியுங்களா இருந்தது? நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ளே தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான லோத்தை அவர் ரட்சித்திருக்க ஆண்டு மனசை பார்க்குறாருங்க. ஏதோ காரணத்தினால எனக்கு அட்டன் பண்ண முடியல, சபைக்கு போக முடியல, உங்க மனம் ஏங்குதா, பாரமா இருக்கா, இன்னைக்கு போகாட்டி என்ன, அதனால என்ன? அப்படி இல்லை, இருதயம் ஆண்டர் பார்க்கிறார். அதே போல அந்த ஜிம்முடைய இருதயம் வாய்ச்சிருக்கணும், ஆண்டரை போய் பார்க்க முடியலையே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் தத்ரூம் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கடந்து போய் ஜிம் ஜீசஸ் இஸ் ஹியர்னாராமா. அதே போல நாமும் ஏதோ ஒரு பழக்கத்தில் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார். பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்கிறார், அவர் கூப்பிடுகிற பொழுது அவர் கேட்பாருங்கிறபடி ஆண்டவர் நம்மளை காப்பாருங்க. நீதிமொழிகள் 12:21 சொல்றபடி நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நோ ஹார்ம் கம்ஸ் டு த காட்லி. நமக்கு எந்த தீங்கு வராது, எதுவும் வருகாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். எப்போ? அந்த தேவ பக்தியில நான் விருத்தி அடைகிற பொழுது. இன்றைக்கு பாஸ்டர் நான் அந்த தேவ பக்தியில் நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அடுத்த நிலைகளுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் ரெகபோத் ஊழியத்தை ஆரம்பித்து 1 வருடங்கள் வரும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் எப்படி உங்களுக்காக மாறணும், ஆண்டவரே நான் பர்சனலாக உங்களுக்கு எப்படி மாறணும், இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் எதுலெல்லாம் இன்னும் மாறணும். நம்ம ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் ஸ்திரப்பட்டு கொண்டு இருக்கணும் பாஸ்டர்? ஓட்டத்தின் கடைசி வரைக்கும் ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். கடந்த நாட்களில் தேவ மனிதர்களுடைய ஒரு சில காரியத்தை பார்க்கிற பொழுது டிஜே ஐயா அவர்களிடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின ஒரு ரெக்கார்டிங்கை பார்த்து, அதாவது டிஜே ஐயா சொல்லியிருக்கார்,
நான் பரலோகம் போன பொழுது பவுல் என்னோடு பேசினார்னு சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாராமா, அவர் ஐயா கேட்டிருக்கார், டிஜிஎஸ் ஐயா கேட்டிருக்காரு, மெலித்தா தீவில் இருந்த பொழுது உங்களை பாம்பு கடிச்சுதே, அந்த விஷம் உங்களை சரீரத்தில் போகலையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாராமா, எனக்கு நான் தீவில் இறங்கின உடனேயே திரும்ப இந்த தீவுக்கு நான் வரப்போகிறது இல்லையே, நான் எப்படி இந்த தீவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன், அப்படித்தான் என் மைண்டில் இருந்தது தினகரன். எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியல. உங்களை கல்லால் அவ்வளோ அடித்தாங்களே, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன யோசிச்சீங்க? எனக்கு அந்த கல்லுப்பட்ட வழியெல்லாம் தெரியவே இல்லை, இவங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, அப்படித்தான் யோசித்தேன். அவர் தேவ பக்தி அவ்வளவு ஸ்திரப்பட்டிருந்தது. இன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் அவர் எழுதின காரியத்தை பார்க்குறோம், ஆனால் எழுதினது அப்போஸ்தலனோடு அருமையான தேவ மனிதர் பேசி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவ பக்தி அந்த நிலைக்கு ஸ்திரப்படணும். அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, என்னை சிரச்சேதம் செய்கிற நாட்கள் எப்போ வேணாலும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால தீமோத்தேயுக்கு எழுதுன, நீ வாசிச்சிருப்பில்ல, எவ்வளோ என்ன ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. we have to long for it. நமக்கு ஆண்டதை கொடுப்பார். அது எப்போ வரும்னா, அந்த தேவ பக்தியில் நான் ஸ்திரப்படணும், இன்னும் பலப்படணும். அப்படி ஸ்திரப்பட நம்மை உருவாக்கி கொள்ள நான் சொன்னது போல ரெகோபோத்திலிருந்து அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலமாய் ரெகோபோத் ஒளி இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கார், நான் தீமோத்தேயுக்கு கடைசியில் எழுதின 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில், நான் எப்போ வேணாலும் சிரச்சேதம் செய்ய போடலாம். அதான் நான் சொன்னேன், என்னோட முடிவு வருகிறது. நான் என்ன பண்ணது தினகரன், அந்த இடத்துல போய் அந்த போர் சேவனை என்னை கூட்டிகிட்டு போனான், ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய் என்னை குனிய சொன்னான். நான் குனிந்தேன். அவன் கத்தி பட்டதான் தெரியும், வெட்டினதெல்லாம் தெரியல. கண்ணை முழிச்சு பார்க்குற, ஏசப்பா வான்னு சொல்லி நின்றுருக்கார். ஹல்லேலூயா. அப்படி போல அது போல நம்முடைய இந்த தேவ பக்தியினுடைய விருத்தி அந்த அளவுக்கு போகணுங்க. we have to strive for it. நான் சொல்லுவது ஒருவேளை அநேகருக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கிறமா இருக்கலாம். இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆரம்பிக்க ஆண்டரை நேசிக்க ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றுவார். அந்த ஊற்று கடந்து வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து தேவ பாதுகாப்பில் நான் ஸ்திரப்படணும். தேவ பக்தியில் நான் ஸ்திரப்படுறேன். ஆண்டவர் தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளுவார். தேவ பாதுகாப்பில் நான் ஸ்திரப்படணும். Psalms 91 verse 9 and 10, சங்கீதம் 91 வசனம் 9 10, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இது நமக்கு பரிச்சயமான வசனம். ஆனால் இதில் நம்ம இன்னும் ஸ்திரப்பட நம்மை அர்ப்பணிக்கணும். If you make the Lord your refuge, if you make the Most High a shelter, no evil will conquer you, no plague will come near your home. I have to make my Lord my refuge. I have to make the Most High my shelter. அவரை என் தஞ்சமாய், என் அடைக்கலமாய், எப்பொழுதும் நான் வந்தடையத்தக்க கண்மலையாய் அவர் எனக்கு இருக்கணும். எப்போ இருக்கும்? அவரோடு பேச. நல்லா பாருங்க, யாரோடு அதிகமாக நம்ம பேசுகிறோமோ, பிள்ளைகளோடு, குடும்பத்தினோடு, ஃப்ரெண்ட்ஸோடு, அவங்களோடு தான் நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அதே போல தான் ஆண்டவர் இடத்துல பேசிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என் கோட்டை, என் தஞ்சம். சங்கீதம் 71வது அதிகாரத்தில் அந்த தேவ மனிதன் இப்படியா சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் என்னை வெட்கமடையாதபடி செய்யும். 3வது வசனத்தில், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறீர். அப்பாவோடு பேசிகிட்டே இருங்களே. அன்றே, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன், யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், இன்டர்வியூக்கு போகிறேன், என்னோட கூட வாங்க, இந்த காரியங்களை செய்ய எனக்கு பலப்படுத்துங்க. எனக்கு இருதயத்தில் கொஞ்சம் ஏதோ ஒரு பயமாக இருக்குது. நீங்கள் என் கண்மலையோ என் கோட்டையுமா இருக்கிறீங்க ஆண்டவரே. 4வது வசனம், என் தேவனே, துன்மார்க்குடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுடைய கைக்கும் என்னை தப்புவியும் ஆண்டவரே. ஜனங்கள் எனக்கு வெகு ஆப்போசிட்டாக எழும்புறாங்க, மிகுந்த போராட்டம் வருகிறது. செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடு கொடுமையுள்ள கைக்கும் என்னை தப்புவியும் ஆண்டவரே. நீங்க தேவ பக்தியில ஸ்திரப்பட்டு இருப்பீர்கள் என்றால், தேவ பக்தியில அதிகமாய் பெருகுகிற ஒரு மகளா இருப்பீங்கன்னா, எந்த துன்மார்க்கனோ, எந்த ஒரு திட்டங்களோ, எந்த ஒரு சூழ்ச்சியோ உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நம்மளை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டு இடத்துல சொல்லணும், 5வது வசனத்தின்படி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். இதுதான் நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த சின்ன வயதிலேயே அந்த வசனத்தை விதைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
ஆண்டரை குறித்து தான் அந்த காரியத்தை விதைச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அவர்கள் வளர வளர அந்த தேவ பலன் பெருகுவதாக இருக்கும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஆண்டுக்குள்ள இப்போ தான் வந்திருக்கிறோம் பாஸ்டர், ஒரு ஆவிக்குரிய குழந்தையா நீங்கள் இருக்கலாம். உங்களுக்குள்ள இந்த வசனம் விதைக்கப்பட ஆண்டவர் இந்த பலனை கொடுப்பார். அப்போ என்ன தெரியுங்களா நடக்கும்? 7வது வசனத்தின்படி, அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர். அவர் தான் என் கோட்டை, அவர் தான் என் தஞ்சம், அவர் தான் என் கண்மலைன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன பைத்தியமா, நீ லூசா, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் வந்து செய்வார் ஆண்டவர் வந்து செய்வார்னு சொல்கிற. எசேக்கியா அப்படி தான் சொல்லி கொண்டிருந்தார். அசரியா ராஜா சனகரிப்பு என்ன பண்ணுகிறான்? எல்லா நாடுகளையும் ஜெயித்து வருகிறான். கடைசியில் யூதாவுக்கு வருகிறான். அவன் வந்து கேட்குறான், அவனுடைய தளபதி அனுப்பிச்சு சொல்லுகிறான், எல்லா தேசத்தையும் நாங்கள் மேற்கொண்டுட்டோம், எந்த கடவுளை எங்களை எங்ககிட்ட இருந்து அவங்களை காப்பாற்றலையே. இவன் சொல்கிற என்ன நம்பிக்கை? அவன் சொல்கிறத நம்பாதீங்க, எசேக்கியா சொல்கிறத நம்பாதீங்க, அவன் ஒரு லூஸு. ஆண்டரை காப்பாற்றுவதற்கா எந்த நம்பிக்கை இல்லை. எங்ககிட்ட இருக்கிற பலன் இல்லையா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். வசனம் சொல்லுகிறது, அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். இன்னைக்கு உங்க குடும்பத்திலையும் சரி, வேலை இடத்துல, ஏதோ இடத்துல எல்லாரும் உங்களை புதுமையா விசித்திரமா பார்க்குறாங்க. அநேகருக்கு நான் புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருந்தார். அந்த தேவ பாதுகாப்பு அந்த மகன் மேலே கடந்து வந்தது. யோசபாத்துக்கு தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வந்தது. போன வாரத்திலேயோ ஞாயிற்றுக்கிழமையிலையோ புதன்கிழமை ஆராதனையிலையோ உங்களுக்கு சொன்னேன், ஆகாப் என்கிற இஸ்ரவேல் ராஜாவோடு யோசபாத் கடந்து போகிறார். அப்பொழுது வேஷம் மாறி போகிறாங்க. அப்பொழுது யோசபாத் ராஜா வேஷம் போடுகிற பொழுது அவனை எல்லா எதிரிகள் சூழ்ந்து கொண்டு அவனை கொல்ல போகிறாங்க. அவன் கத்தி, நான் ஆகாப் இல்லைன்னு சொன்ன உடனே அவனை விட்டுறாங்க. ஆனால் ஆகாப் கவசம்லாம் அணிஞ்சு எல்லாவற்றையும் அணிஞ்சிருக்கிறான். ஒரு சிப்பாய், ஒரு போர் வீரன் நினையாதபடி நானேற்றின அந்த அம்பு அவனுடைய கவசத்தின் சந்தில் வந்தது. ஏன்னா தேவ பாதுகாப்பு இல்லை. நல்லா பாருங்க, யோசபாத் தேவ பக்தியில நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டிருந்தான். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று வெள்ளைக்கை காத்து கொள்ளுவார். யோசபாத் சேரக்கூடாத இடத்துல, you went into a wrong company, a wrong fellowship. ஆகாபோடு நீ போயிருக்க கூடாது. ஆனா அவன் தேவ பக்தியில ஸ்திரப்பட்டவனாய் இருந்தனால வேத வசனத்தின்படி கர்த்தர் தேவ பக்தியுள்ளவனை சோதனை ரட்சிக்கிறார், காப்பாத்திட்டார். அந்த இடத்துல காப்பாத்திட்டார். ஏன்னா யாருடைய வாழ்க்கையில தேவ பக்தி விருத்தி அடையுதோ தேவ பாதுகாப்பு தானாய் கடந்து வருங்க. ஹல்லேலூயா. அதற்கு தான் சொல்லுகிறோம், அந்த தேவ பக்தி சரியானபடி பலப்படணும். இன்னைக்கு நம்ம பலவிதமான மார்க்கத்திலிருந்து ஆண்டவருடைய வழியில கடந்து வருகிறோம். நான் சொன்ன பாருங்க, 30 வயது வரை ஆண்டவர் தெரியாது. அதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் கடந்து வந்தேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் வந்த ஆண்டவருடைய வழியில வந்த உடனேயே ஆவியானவரை பற்றி கொள்ளவும், வசனத்தின் அஸ்திபாரத்தில் கட்டப்படவும் சரியான ஊழியர்கள் இந்திய தேசத்தில் நடத்தி, அவர்களில் ஒரு முதன்மையான ஊழியர், ஒரு மென்டராக வைத்து கடந்த நாட்களெல்லாம் தேவன் நடத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற. சில வேளைகளில் இந்த தேவ பக்தியில் ஏதோ டீச்சிங்ஸ், ஏதோ காரியம் கேட்டு தயவு செய்து எங்காவது டைவர்ஷனாய் போயிடாதீங்க. விசேஷமாய் ஆண்டுடைய அதாவது பார்ன் கிறிஸ்டின் இல்லாமல் வர்றவங்க சில பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். நம்மளுக்கு தெளிவாக ஒன்று மட்டும் தெரியணுங்க, இயேசு கிறிஸ்து நீ ரட்சித்தார், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற, பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி இருக்கிறார், அவர் கொடுக்கிற அந்த பலத்தில் அவருடைய வசனத்தில் நான் கடந்து போக போகிறேன். எல்லா நேரமும் வேதத்தை ஆதாரமாக வைத்துக் கொள்ளுங்க. வேதமும் வேத வசனமும் மிகுந்த ஆதாரம். அதுதான் நம்முடைய ஃபவுண்டேஷன். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். அதில் சரியா இருங்க, ஆண்டவர் பலப்படுத்துவார். ஸோ தேவ பக்தியில் விருத்தி அடைய கர்த்தர் தேவ பாதுகாப்பை கொடுக்கிறார். அதே அதிகாரம் சங்கீதம் 71 வசனம் 20, 21 வாசிக்கலாம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கு எதிரே இக்கட்டின் சூழ்நிலையில், கஷ்டத்தின் சூழ்நிலையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் பாஸ்டர், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. ஆண்டவர் என்ன செய்வார்? பக்தி விருத்தி அடையும்படியாய் சில வேளையில் சில இந்த ஆபத்தின் சூழ்நிலையில் இக்கட்டில் அனுப்புவார்.
ஆண்டருடைய விசுவாச பாதையில் ரட்சிக்கப்பட்டு முதலாவது வருஷத்தில் ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் இருக்கும்படியாக ஒரு சில மாதங்கள் இருக்கும்படியாக ஆண்டர் நடத்தினார். அப்பொழுது அந்த இடத்துல இருந்த பொழுது பல வருடங்களுக்கு பிறகு வருகிற ஒரு எலெக்ஷன் வந்தது. அதில் எல்லாம் ரொம்ப பயப்படுத்தினாங்க, மிகுந்த கலக்கமாக இருந்தது இருதயத்தில். ஆனால் ஆண்டரப்ப கொடுத்த வார்த்தை, சங்கீதம் 91 ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுக்க போகிறேன்னார். எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை, யாருக்கிட்டும் வெளியில் அங்கெல்லாம் பேசவே முடியாது. ரொம்ப அந்த தேசமே ஒரு செக்யூரிட்டி இல்லாத தேசம். அங்கே போய் நான் இறங்கி அடுத்தலாம் எனக்கு சொல்கிறாங்க, அப்போல்லாம் அந்த சோனி எரிக்சன் பெரிய ஃபோன் இருக்கும் பாருங்க, அந்த ஃபோன் தான் நம்ம வச்சுருப்போம், மொபைல் ஃபோன். அது யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ரோட்டில் நடந்து போகும்போது யூஸ் பண்ணிங்கன்னா பிடிக்கிட்டு போயிடுவாங்க, மொபைலெல்லாம் யூஸ் பண்ண. அவ்வளோ ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம். அப்படி இருந்த தேசத்தில் எல்லா இந்தியன்ஸ் ஹவுஸ் எல்லாம் லூட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. மிகுந்த கலக்கம். நானும் மனைவி மட்டும் இருக்கிறோம். ஆனால் மிகுந்த கலக்கத்தின் மத்தியில் அவருடைய வேத வசனத்தை பிடித்து கொண்டோம். எப்படி இக்கட்டுகளையும் ஆபத்துகளும் காடும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை மறுபடியும் தேற்றுவேன்னு சொன்னபடி அந்த தேவ பக்தியில் ஸ்திரப்பட்டு இருந்தோம். அந்த தேவ பாதுகாப்பு எங்கள் மேலே இருந்தது. ஒரு சில மாதங்கள் தான் ஆண்டவர் அற்புத விதமாக இந்த தேசத்துக்கு திரும்ப கொண்டு வந்தார், மறுபடியும் தேற்றினார். இன்னைக்கு ஏதோ சில காரியத்தில் பயமாக இருக்குது பாஸ்டர், ரொம்ப திகிலாக இருக்குது. ஃபைனான்ஸ் காரியமாக இருக்கலாம், இல்லை மேல் அதிகாரிகளுடைய நெருக்கமாக இருக்கலாம், வேலையினுடைய பழுவாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். இந்த வசனத்தின்படி அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்த ஆண்டவர் திரும்ப உங்களை கட்டுவார், ஆசீர்வதிப்பார். முதலாவது காரியம், பக்தியில் இன்னும் நான் விருத்தி அடைய ஸ்திரப்பட என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் பக்தி வைராக்கியத்தில் வளர, சரியானபடி வளர, பக்தி வைராக்கியத்தில் சரியானபடி வரணும். சரியானபடி எப்படி பாஸ்டர்? வசனத்தின் அடிப்படையில், தேவ ஆவியானுடைய அடிப்படையில், அவர் சொல்லுகிற காரியங்களபடி வளர வளர அந்த தேவ பாதுகாப்பு நம்ம கடந்து வரும். நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுவார், மறுபடியும் என்னை தேற்றுவார். மூன்றாவது, நீதியினால் ஸ்திரப்படுவாய். ஏசாயா 54வது அதிகாரம் வசனம் 11 to 17 வரை. Book of Isaiah chapter 54 verse 11 to 17. இதில் எப்படி நான் நீதியினால் ஸ்திரப்படுவது, தேவ பக்தியில் நான் ஸ்திரப்படுகிறேன், தேவ பாதுகாப்பில் ஸ்திரப்படுகிறேன், நீதியினால் நான் செய்கிற காரியங்கள் எந்த இடத்திலும் என்னை கவனிங்க, அப்புறமா நான் உங்களுக்கு வசனத்தை சொல்கிறேன். நம்ம செய்கிற வேலை, செய்கிற காரியம், குடும்பத்தில் எந்த இடத்துலையும் கொடுமை இருக்கக்கூடாதுங்க. குறிப்பாக ஒரு வசனம், ஏசாயா 54 வசனம் 14, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். நான் செய்கிற காரியம் நீதியாக இருக்கணும், நான் பேசுகிற வார்த்தை நியாயமாக இருக்கணும். என் குடும்பத்துக்கு பேசினாலும் சரி, என் ஒய்ஃப் குடும்பத்துக்கு பேசினாலும் சரி, என் அண்ணன் தம்பிக்கு பேசினாலும் சரி, அவங்களுடைய அண்ணன் தம்பிக்கு பேசினாலும் சரி, சரியாக இருக்கணும். நிறையா நேரங்களில் பாசத்தின் அடிப்படையில், உறவுகளின் அடிப்படையில் குடும்பத்தில் நம்ம எடுக்கிற சில முடிவுகள் என்ன செய்கிறோம், ஒரு பக்கம் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு பக்கம் சுண்ணாம்பு வச்சிடும். சில வேளைகளில் பெற்றோரே அதை பண்ணிடுறாங்க. தயவு செய்து தெரிந்தோ தெரியாமலோ இதுவரை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போயிருந்தால், இல்லாவிட்டால் குடும்பத்தில் நம்ம செய்கிறது கொடுமையினே சில வேளையில் தெரியறதில்லை. கணவன் செய்கிற காரியம் மனைவியை போட்டு கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி, வைஃப் வேர்சா சேம் அதே மாதிரி தான், வைஃபு சில வேளைகளில் ஹஸ்பண்டை போட்டு கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி, அப்படி இருந்தால் எப்படி நீதியில் ஸ்திரப்பட முடியும்? எப்படி ஸ்திரப்பட முடியும்? தயவு செய்து கர்த்தர் கொடுத்த கணவனை, மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடாது. பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி பார்த்தா அதாவது கொடுமைப்படுத்துறது என்னென்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் இங்கேருந்து இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் எடுப்பானே, ஊரில் இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்குமே, திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வேலையில் ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம், மனைவி கிட்ட கடுன்னு பேசுகிறீங்க, பிள்ளைகிட்ட கடுன்னு பேசுகிறீங்க, இல்லாவிட்டால் இங்கே வேலை செய்கிறீங்க, வேலை இடத்துல வரீங்க, கடுன்னு பேசுகிறீங்க, அது ஒரு கொடுமை. மனைவி இடத்துல சரியானபடி பேசாதபடி நடத்துகிறது ஒரு கொடுமை. கணவன் இடத்துல கவனிக்க வேண்டிய கணவனை, பராமரிக்க வேண்டிய கணவனை செய்யாமல் கடுன்னு பேசுவது கொடுமை. பேசிக் நான் சொல்லுவது குடும்பத்தில் பேசிக். முதல் கணவன் மனைவிக்குள்ள நான் சரியா மனைவி நடத்துறேன்னா, கணவன் நடத்துறேன்னா, முதல்ல பிரதர் வீட்டில் நாம் கணவன் மனைவிக்குள்ள கொடுமை இருக்கக்கூடாது. பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாங்கிற பேரில் ஓவர் ஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப கொடுமை பண்ணிடக்கூடாது. அதேபடி பிள்ளைகளும் பெற்றோருக்கு இதாக இருக்கக்கூடாது. குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கணும். அதற்கு பிறகு அவர்களுடைய வீட்டார், என்னுடைய வீட்டார், எந்த இடத்துலையும்
கொடுமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அப்பத்தான் என்ன பண்ண முடியும்? நீதியில் நான் ஸ்திரப்பட முடியும். ஏசாயா 54:14, நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவா. இந்த கொடுமை எங்கேயோ நடக்கிற கொடுமை இல்லை, நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற கொடுமை. அப்படி மனைவியை ஒரு கணவன் கொடுமைப்படுத்தினால், சில இடத்துல இப்போ நம்ம ஊரில் சில வேலையெல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, நான் ஆண்டருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ குடும்பங்களில் அந்த கவுன்சிலிங் கேட்கும் பொழுது தான் கணவன் மனைவி அடிக்கிறதையே நான் கேள்விப்பட்டேன். நான் வளர்ந்த குடும்பத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்ததில்லை, பார்த்ததில்லை. அப்படி சில வேளைகள் அப்படி அடிக்கிறது ஒரு கொடுமை. ஆனால் சில வேளைகளில் சில கணவனுடைய வார்த்தைகள் அடித்தா கூட அந்த வலி தெரியாதுங்க. ஆனால் அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த இருதயத்தில் பல ஆண்டுகளுக்கு அந்த வலி இருக்கும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், மனைவி கணவனுக்காக இருக்கட்டும், அந்த கொடுமை இருக்கவே கூடாது. சில வேளைகள் அந்த காயத்தை எடுக்கவே முடியாது. ஒரு வேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கலாம். மனைவி இடத்துல சரியாக பேசலை, கணவன் இடத்துல சரியாக பேசலை, அப்பா இடத்துல சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தவிர எல்லாரும் தவறு செய்கிறோம். பாஸ்டர் நீங்கள் எப்படி? எப்பாது அப்போ உடனே நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். எல்லா குடும்பத்தில் தயவு செய்து நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, எல்லா அனுபவத்தில் நானும் கடந்து போகிறேன். ஆனால் என்ன செய்கிறேன்? ஆவியானுடைய ஒத்தாசையோடு அவ்வப்பொழுது அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐ ஹாவ் டு பி வெரி காஷியஸ் அபவுட் மை ஸ்பிரிச்சுவல் வாக். ஏன்னால் என்னுடைய காரியங்கள் சபையை பாதிக்கும். அதனால் ஒரு குடும்ப தலைவனுடைய காரியம் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். ஒரு குடும்ப தலைவனுடைய காரியம் குடும்பத்தை பாதிக்கும். தயவு செய்து எந்த இடத்துலையும் கொடுமை வர அலோவ் பண்ணிடாதீங்க. அந்த கொடுமை வராமல் இருந்துருச்சுன்னா பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14 வசனம் சொல்லுகிறது, நீதியினால் சிறப்பட்டு இருப்பாய். இதுல கீ வேர்ஸ் எங்கினா, கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை செய்யாதீங்க, வேலை இடத்துல கொடுமை செய்யாதீங்க. உங்களுக்கு கீழே ஒரு டீம் கொடுத்துருக்குறாங்க, அவர்கள் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யும்படியாக அவங்களை நடத்துங்க. வேலை செய்யலினா அவங்களை எப்படி வேலை வாங்குங்கிற டெக்னிக்கில் கரெக்டாக வேலை வாங்குங்க. அதனால கொடுமைப்படுத்தணும்னு இல்லை, கொடுமைப்படுத்தணும்னு கிடையாது, ஆனால் வேலையை வாங்கிடணும். இஃப் யூ ஆர் அ லீடர் யூ ஹேவ் டு கெட் த ஒர்க் டன். நான் அப்படி தான் இருந்தப்போ ஒருத்தர் வேலையை பண்ண சொன்னேன். அவர் ஓபி அடிச்சுட்டே இருந்தார். எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தேன், கேட்கல. அவரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுற மாதிரி கரெக்ட் பண்ண அவரால் தாங்க முடியல. A4 ஷீட் பேப்பர் எடுத்து ஐ ரிசைன் மை ஜாப்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா வேலை இடத்துல இருக்கிறோம், we are responsible to get the deliveries. அதை பண்ணி ஆகணும். ஆனால் அதை கரெக்டாக பண்ணுங்க, கொடுமைப்படுத்திடாதீங்க. ஆனால் வேலையை கரெக்டாக. அது எப்படி பாஸ்டர் பண்ணுறது? உங்களுக்கு தனியாக வேணால் கவுன்சிலிங் செஷன் சொல்கிறேன், கேளுங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு. சரியா? கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அந்த ஏசாயா 54 வசனம் 11 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த நெருக்கத்தில் சிறுமைப்பட்ட நேரத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களோட பேச பாருங்க, நான் உங்களை கட்டி எழுப்புவேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சிறுமையின் நிலைமையில் இருக்கலாம். எவ்வளவு விதைச்சாலும் ஒரு பெரிய காரியமே இல்லை பாஸ்டர், நிறைய சம்பாதிக்கிறேன், மிச்சம் எடுக்கவே முடியல. எங்கேயோ நீதியில் ஸ்திரப்படாமல் இருக்கிறோம். அது ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற காரியம் 11 வாசிக்கிறேன், என்னோட கூட வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காட்டில் அடிபட்டவளே, தேச்சரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகணைகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் அஸ்திபாரத்தை சரி செய்வேன், உன் காரியங்களை சரி செய்வேன், எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்வேன், பிள்ளைகளை எல்லாம் சரி செய்வேன். நீ எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்? நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54 வசனம் 11-14 வரைக்கும் இருக்கிறதுல ரொம்ப கீவேர்டு என்னன்னா, கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய். உங்க வாயின் வார்த்தைகள் கொடுமையை செய்ய முடியும். ஸ்லிப் ஆஃப் யுவர் டங் கேன் பிரிங் a disaster. ஒருவேளை சில வேளைகளில் நம்ம போயிடுறோம், ஆனால் ரிப்பீட் பண்ணாதபடி. எந்த இடத்துல ரிப்பீட் பண்ண, ஏன்னா கொடுமைக்கு தூரமாவாய். நான் விலகி இருக்கணும். கொடுமைக்கு தூரமாக இருந்தால் தான் நீதியினால் ஸ்திரப்பட முடியும். நான் நீதியினால் ஸ்திரப்பட்டா தான், சிறுமைப்பட்டவளே, பெருங்காட்டில் அடிபட்டவளே, தேச்சரவற்றவளே, எல்லாத்திலையும் கீழே போயிட்டேன், ஆனால் உன் அஸ்திவாரத்தை நான் பலப்படுத்துவேன், மாணிக்க கற்களால் நிரப்புவேன், எல்லாவற்றிலும் நிரப்புவேன். ஏசாயா 54 வசனம் 11-14 வரைக்கும் கர்த்தர் எப்படி கைவிடப்பட்ட
ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் செய்வேன். ஆனால் ஒரே ஒரு கீவேர்டு, கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய். யாருக்கு விருப்பப்படுறீங்களோ, ஆவியானவர் பேசுகிறாரோ, நீங்கள் அதை தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 17வது வசனம், ஏசாயா 54:17. யார் ஒருவர் தேவ பக்தியில் ஸ்திரப்படுறாங்களோ, அந்த தேவ பாதுகாப்பு அவர்களை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்குறாங்களோ, கொடுமைக்கு தூரமாக இருக்காங்களோ, ஏசாயா 54:17 படி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போதும். உனக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் தேவ பக்தியில் ஸ்திரப்படும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிற இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்க நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ பக்தியில் ஒவ்வொரு நிலைமையில் இருக்கிறோம், ஒவ்வொரு நிலைமையில் இருக்கிறோம். அடுத்து ஸ்திரப்பட என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. சங்கீதம் 91:9-10 படி, ஆண்டவரே நீங்கள் அடைக்கலம், என் கண்மலை, என் கோட்டை, நான் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. சங்கீதம் 71:7 படி, அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலாளேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறேன். உங்களோடு பேசிகிட்டே இருப்பேன். அந்த பாதுகாப்பு, அந்த கிருபை, அந்த கண்மலை என்னை நிரப்பிட்டே இருக்கும். ஏசாயா 54:11-14 வரைக்கும் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டிருந்தாலும், எந்த இடத்துல கீழாக இருந்தாலும் என்ன நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகணிகளை பழுங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதுகளை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு எல்லாத்திலும் ஆண்டவர் நிரப்புவார். ஒரே ஒரு காரியம், நீதியினால் ஸ்திரப்பட நம்மை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்திருந்த ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. கர்த்தர் தீமையிலின்று நம்மளை விலக்கி காத்து கொள்ளுவார். தீமையினின்று நம்மளை விலக்கி காத்து கொள்ளுவார். ஏசாயா 54:11-14 வரைக்கும் எவ்வளவு கீழான நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கலாம், கவலையே படாதீங்க. எதை குறித்து வரி பண்ணாதீங்க. வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. பாஸ்டர், என் நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன், ரொம்ப உடைக்கப்பட்டு இருக்கிறேன். ஏசாயா 54:11-14 வரைக்கும் தியானிங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். நீதியினால் நான் ஸ்திரப்படும் ஆண்டவரே. அப்பா இடத்துல சொல்லுங்க, முதலாவது தேவ பக்தியில் நான் ஸ்திரப்படும்படியா தேவ பக்தியுள்ள ஒரு ஜீவியத்தை நான் பண்ணி கொண்டிருக்கிற அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டு இடத்துல சொல்லுங்க, ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு ஜீவியத்தை நடத்துகிற, குடும்பத்தில் தேவ பக்தி இருக்கும்படியா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற, சபையில் சாட்சியாக வந்து நிற்கிற, கர்த்தர் கொடுக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரோ. இன்னும் நான் ஸ்திரப்பட என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னை பார்த்து முதலாவது என் குடும்பத்தில் பிள்ளைகளும் சரி, ஆலயத்தில் பிள்ளைகளும் சரி, என்னை பார்த்து தேவ பக்தியில் விருத்தி அடையும்படியா இன்னும் என்னை ஒப்பு கொடுப்பண்டவர. அப்போ அந்த தேவ பக்தியில் நான் ஸ்திரப்பட அந்த தெய்வீக பாதுகாப்பு எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரோ. நீதியினால் நாங்கள் ஸ்திரப்பட எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீதியினால் ஸ்திரப்பட எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்பா, கொடுமைக்கு நாங்கள் தூரமாகணும். எந்த ரூபத்திலையும் நாங்கள் கொடுமை இருக்கக்கூடாது, நான் வேலை செய்கிற இடத்துல என் மேல் அதிகாரிக்கு நான் கொடுமை செய்யக்கூடாது, என் கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸுக்கு நான் கொடுமை செய்யக்கூடாது. அந்த காரியம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கட்டும். அருமையான சகோதரனே, குடும்ப தலைவனே, உன் மனைவியை சரியா நடத்தணும். வாயின் வார்த்தைகள்ல கொடுமையை செஞ்சிடாதீங்க. அருமையான சகோதரிமாரே, அன்பு கர்த்தர் கொடுத்த நல்ல கணவனை உங்க வார்த்தையினால கொடுமையினால் நடத்திடாதீங்க. அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கும். அடிக்கிற அடி கூட மறந்து போயிடும், அந்த வழி கூட மறந்து போயிடும். ஆனால் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஆண்டுகளுக்கு மாறாது. ஒரு வேளை தெரிந்தோ தெரியாமலோ அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போயிருக்கலாம். அப்ப இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னியும். எல்லா இடத்துல ஆண்டு நம்மளை பலப்படுத்தி உருவாக்கும்படியாகத்தான் வைத்து இருக்கிறார். ஆண்டருடைய வசனம் நம்மை உருவாக்குகிற வசனம். தேவனுடைய சபை நம்மை உருவாக்குகிற இடம். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். ஆண்டவரே, தீமையிலிருந்து விலக்கினை காத்துக் கொள்ளுங்க, தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க. இந்த நாள்ல கடந்து
வந்திருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே நான் பக்தியில விருத்தி அடைய ஆண்டவரே, தேவ பக்தியில விருத்தி அடைய ஆண்டவரே, இன்னும் ஸ்திரப்படு ஆண்டவரே, அந்த தெய்வீக பாதுகாப்பு என்னை நிரப்பட்டோ, இன்னும் ஸ்திரப்படு ஆண்டவரே, நான் ஸ்திரப்படுவேன் ஸ்திரப்படுவேன், நீதியில ஸ்திரப்படுவேன் ஆண்டவரே, நீ நீதியினால ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு தூரமாவேன் கொடுமைக்கு தூரமாவேன். In righteousness you shall be established, you shall be far from oppression, you shall not fear and from terror, for it shall not come near you. Hallelujah. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்னார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆராதனை முடிச்சு நீங்க கடந்து போகிற பொழுது ஏசாயா 43 வசனத்தின்படி நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கும்படியாய் கடந்து போனாலும் நீங்க தண்ணீரை கடக்கிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னவர். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லைன்னு சொன்னவர். அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய் என்று சொன்னவர். அக்னி ஜுவாலை உங்கள் மேல் பற்றாது இருக்குன்னு சொன்னவர். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், நம் ஒவ்வொருவரோடு கூட வருகிறார். எந்த விதமான தீமையும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். சொல்லுங்க, எந்த தீமை அணுகாதபடி என்னை காப்பீங்க ஸ்தோத்திரோ, எந்த தீமை அணுகாதபடி என்னை காப்பீங்க ஸ்தோத்திரோ. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி நீ என் கோட்டை அடைக்கலம். ஆண்டவரே, துருகுன்னு சொல்லு. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா இக்கட்டுக்கு என்ன வேளைக்கு காத்ததற்காய் நன்றி. எல்லா இக்கட்டுகளும் மாறுது. சொல்லுங்க, எல்லா இக்கட்டுகளும் மாறுது. நீங்க சந்தித்த இக்கட்டுகள் மாறுது, கடினமான சூழ்நிலைகள் மாறுது. எல்லாவற்றிலும் தேவ தயவு கடந்து வருகிறது. அவர் கொடுத்த அற்புதமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, இன்னும் ஸ்திரத்தோடு இந்த வாழ்க்கை நடத்த போற. ஹல்லேலூயா. அப்பா இடத்துல சொல்லுங்க, இன்னும் ஸ்திரத்தோடு, இன்னும் பலத்தோடு குடும்பத்தை இன்னும் மகிமையா கட்ட போற. ஒரு கணவனா, ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டா, ஒரு ரெஸ்பான்சிபிள் வைஃபா, ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் மதரா ஆண்டவரே இந்த குடும்பத்தை கட்ட போற. எல்லா வகையிலும் தேவனுக்கு பிரியமா இன்னும் நாங்க செய்ய போற. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்தி எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். அப்பா அப்படியே உயர்த்துவோமே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எல்லா கரங்களை தட்டி என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ? எல்லா கரங்களை அசைத்து thank you Lord. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை Yes Lord. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. Yes Lord. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் உம்மை ருசித்தேன். நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன்
ருசிச்சிருக்கிற ஆண்டவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். யாருடைய வாழ்க்கையும் ஆண்டு கட்ட முடியாது, திரும்ப உயிர்ப்பிக்க முடியாது, மாற்ற முடியாது என்று இல்லவே இல்லை. சங்கீதம் 71 வசனம் 21 சொல்லுகிறது, என்னை திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர், என்னை மறுபடியும் தேற்றுவீர். God can rebuild you again. ஏசாயா 54 அதிகாரம் வசனம் 11 14 நீங்கள் வாசித்து, ஆண்டவரே நான் பிரகாசிக்கும்படி நீல ரத்தனங்களை எனக்கு அஸ்திவரமாய் கொடுங்க, பலகணிகளை பளிங்காக்கி கொடுங்க, வாசல்களை மாணிக்க கற்களாக்கி கொடுங்க, மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களால் நிரப்புங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நான் நீதியினால் சிறப்படுவேன், கொடுமைக்கு தூரமாவேன், கொடுமைக்கு தூரமாவேன். நான் தெரிந்தும் தெரியாமல் இதுவரை ஏதாவது கொடுமை செய்திருந்தால் கர்த்தாவே உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா என்னை முதலாவது உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், திருச்சபை உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமல் ஏதோ இடத்துல எங்கள் வார்த்தைகளோ எங்கள் செய்கைகளோ காரியங்கள கொடுமை இருக்குமானால் ஒரு விசை மன்னியும். உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்களை மூடி மறைக்கட்டோ. ஆண்டவரே எல்லா பாவங்களை கழுவட்டோ. ஆண்டவரே பாவங்களை அறிக்கையிடுகிறேன், வாழ்வடைவான்னு சொன்னபடி ஆண்டவரே எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம். தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் வார்த்தைகளோ இல்லை ஏதாவது வகையில கொடுமை செய்திருந்தால் எங்களை மன்னியும் மன்னியும் மன்னியும். ஆண்டவரே இந்த நாளிலிருந்து நீதியில ஸ்திரப்படும்படியாய், முதலாவது நல்ல ஒரு கணவனாய் மனைவியாய், நல்ல ஒரு தகப்பனாய் தாயாய் பிள்ளைகளாய் நாங்கள் நீதியில ஸ்திரப்படும்படியா அனுக்கிரக பண்ணுங்க. முதலாவது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கட்டும். தேவ பக்தியினுடைய விருத்தி வீட்டிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே வேலை இடத்துல நாங்கள் கொடுமை செய்யக்கூடாது, எந்த இடத்துலையோ நாங்கள் கொடுமைக்கு தூரமா இருப்போம். ஆண்டவரே நீதியில ஸ்திரப்படுவோம். 2 தெசலோனிக்கேயர் 3:3 எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று வெள்ளைக்கு காத்து கொள்ளுவார். ஒவ்வொருவரையும் தீமை நின்று வெள்ளைக்கு காத்து கொள்ளுவதற்காய் ஸ்தோத்திரம். சபையின் மேல அந்த விசேஷத்தை கிருபை கடந்து வந்ததற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாள் எங்களோட லைவ்ல கலந்து கொண்ட அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.